தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் இணைந்திருக்கும் பெண் ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். விஸ்வாவசு ஆண்டின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது மகர ராசியினுடைய தமிழ் புத்தாண்டு தான் நம்ம இன்று பார்க்க போறோம். அதற்கு நமது பெண் ஜோதிட வல்லுநர்கள் இன்று நமக்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இறைவணக்கம். இறைவணக்கத்தை எங்களது மாநில இணை செயலாளர் துர்காபாய் மேடம் அவர்கள் இறைவணக்கத்துடன் இன்று ஆரம்பிப்பார். மேடம், ஆரம்பிங்க. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் தீமஹி யோதியா பிரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி பிரசோதயாத். விஸ்வாமித்திரரால் அருளப்பட்ட இந்த காயத்ரி மந்திரம் காலையில் காயத்ரிக்காகவும், நடுப்பகலில் சாவித்திரிக்காகவும், மாலை சந்தியா வந்தனத்தில் சரஸ்வதிக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. ஓம். நன்றி மேடம். ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பிரயச்ச ராகவி கேதவி நமக. நவகிரகங்களையும் வணங்கி இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக வரவேற்புரை. இந்த வரவேற்புரை வழங்குவதற்காக எங்களது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஸ்ட்ரோ ஹரிணி மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த வாய்ப்பை தந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவி அவர்கள், அதாவது கனகாம்பாள் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சமும் பிரம்மாண்டமான இந்த நவகிரகங்களும் இறைவனும் என்னை பெற்ற தாய் தந்தையர் அத்தனை பேரையும் வணங்கி எல்லோரையும் என் சகோதரிகளாக பாவித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று இந்த வருடத்திற்கான புத்தாண்டு பலன்கள் இன்று கூறப்போகும் மகர ராசிக்கான பலன்களையும், நட்சத்திர பலன்கள், பஞ்சாங்கம் மற்றும் இந்த வருட சனி பயிற்சி, குரு பயிற்சி, 3 பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன. அத்தனைக்கான பலன்களையும் ஒவ்வொருவராக எடுத்துரைக்குமாறு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் மகர ராசிக்கான பலன்களை துர்காபாய் மேடம் அவர்களையும், பிறகு பஞ்சாங்கம், நட்சத்திர பலன்கள் அத்தனையும். மேம் கேக்குதுங்களா? மேம், நட்சத்திர பலன்கள். ஓகே. எங்களுடைய மாநில இணை செயலாளர் துர்காபாய் மேடம் அவர்களை நட்சத்திர பலன்களை கூற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும், இந்த காணொலியை கண்டு மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் நமது தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவி திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும், எனது ஜோதிட சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மகர ராசிக்குரிய நட்சத்திரங்களை பற்றி பார்க்கிறப்போ, இந்த மகர ராசி ராசி மண்டலத்துல 10வது வீடு. சனி பகவான் இங்க அதிபதியா இருக்காரு. பஞ்சபூத தத்துவம் நிலம். இதுல இந்த மகர ராசியில திருவோணம், உத்திராடம், அவிட்டம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறப்போ, இவங்க எல்லார்கிட்டையும் இரக்கம் காட்டுவாங்க. அப்புறம் மனிதாபிமானம் இவங்க கிட்ட இருக்கும். கோபப்பட்டு பேசுவாங்க, ஆனா உடனே மறந்துட்டு மன்னிச்சிடுவாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியம் தருவாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளோட ஜம்முன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உத்திராடம் நட்சத்திரம். இவங்க இந்த நட்சத்திரத்துல பிறங்க மத்தவங்க கிட்ட ஆதிக்கம் செலுத்துவாங்க. அன்பும் இரக்க குணமும் இருக்கும்.
மற்றவங்களுக்கு அடிபணியவே மாட்டாங்க. ஆனா அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து ஏழைகளுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. உறுதியான மனம் கொண்டவங்க, எப்பவுமே எங்கேயுமே முன்னோடியாகவே இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி முன்னோடியாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து நல்லவங்க, வல்லவங்க, அழகு, அறிவு எல்லாம் நிறைஞ்சவங்க. செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் இல்லையா, அதனால இவங்க வந்து பல கலைகளை கற்றுட்டு அதுல தேர்ச்சியும் பெற்றிருப்பாங்க. அப்புறம் அவங்க தங்களோட கடமைகளை வந்து சரியா செய்வாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இந்த வாய்ப்பு தந்த மேடம் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். மிக சிறப்பான முறையில மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மகர ராசி பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பஞ்சாங்கம் என்ன சொல்லுது, இந்த வருடம் எப்படி இருக்கும், நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்வதற்காக எங்களது தேசிய இணை செயலாளர் சுப்லட்சுமி மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேடம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் விஸ்வாவசு வருஷத்திய வெண்பா. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை மீறும், பசுமாடும் மாடும் பழிக்கும், சிசுநாசம், மற்றையோர் வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே, உற்று வாகினல் மழையுண்டு. இதற்கு பொருள் வேளாண்மை மேலோங்கும், பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தியடையும், குழந்தைகள் நாசம் நிகழும், உலகில் நல்ல மழையுண்டு, பகைவர் கை ஓங்கும், மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும், நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும். சோ இந்த ஆண்டுக்கான விஸ்வாவசுத்திய வெண்பா. நன்றி மேடம். நன்றி நன்றி. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை அதிகமா நல்லா இருக்கும். நாடுகளுக்கிடையே கொஞ்சம் போர் சூழல் மாதிரியானது இருக்கும். கடல் மற்றும் இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே மாதிரி குழந்தைங்க, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தைகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். அவர்கள் சம்பந்தப்பட்டது இஷ்யூஸ் இந்த வருஷம் நமக்கு அதிகமா போகும் அப்படிங்கிறது நமது பஞ்சாங்கத்தினுடைய இந்த வருட வெண்பா வந்து நமக்கு சொல்லியிருக்குது. இந்த தகவலை அடுத்தது பார்த்தோம்னா இந்த மகர ராசி, ஏன்னா கால புருஷ தத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10வது ராசியா இருக்கக்கூடியது பார்த்தோம்னா இந்த மகர ராசி. இந்த மகர ராசியினுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான். அதாவது நீதி, நேர்மை, நியாயம் இப்படி இருந்தா தான் அவர்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்தபடி கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த மகரத்தை வந்து ராசியா கொண்ட நேயர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டே போகலாம். ஆனா இப்ப நமது இந்த ராசி பலன்கள்ல பார்க்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். எதையும் யோசித்து பார்க்கும் திறன் உள்ளவர்கள். ஒரு விஷயத்த பண்ணுவதற்கும் செய்யறதுக்கும் முன்னாடி அதை யோசிப்பாங்க, இத பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியான குணம். ஒரு சில டைம்ல சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். அவர்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறினாங்க அப்படின்னா அவர்கள் மாதிரி ஆக்ரோஷத்தை யாருனாலையும் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி பல வழியில சாமர்த்தியமா செயல்பட்டு முன்னேறக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாம எல்லாமே இருப்பது போல, எதுவும் இல்லைனாலும் எல்லாமே இருக்குதுப்பா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், உள்ள 1008 கஷ்டங்களை வச்சிருப்பாங்க. ஆனா வெளியில எதையுமே காமிச்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம
ஒரு செயல் செய்யணும்னா மத்தவங்க எல்லாத்துக்கிட்டே அபிப்பிராயம் கேட்பாங்க. எப்படி பண்ணலாம் என்னன்னு ஐடியாஸ் நிறைய கேட்பாங்க. ஆனா இவங்களோட இதை மட்டும் என்ன பண்ண போறோங்கிறத சொல்ல மாட்டாங்க. அவர்களை சொல்லாம செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள். அதே மாதிரி யாரையாவது ஒருத்தர் பகைச்சுக்கிட்டாங்க, அவங்க மேல இதாயிருச்சு அப்படின்னா அதை மனசுலயே வச்சு வைராக்கிய குணம் அதிகமா வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, அதை வாழ்க்கையில சொல்லி செய்யறவங்க ஒரு பக்கம், சொல்லாம வாழ்ந்து காமிக்கிறவங்கிறது தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகர ராசிக்கு பொறுத்தளவு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு இது குரு பகவானும், அடுத்தது 8ஆம் இடத்துக்கு கேது பகவானும் வர இருக்கிறாங்க. இதுதான் கிரகங்கள், வருட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். இதனை கொண்டு இந்த வருடம் இவர்களுக்கு எவ்வாறு இருக்கும்னு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய பெண் ஜோதிட வல்லுநர்கள் காலக்கணிதத்தை கணிச்சு எப்படியெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், இவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும், இதுவரை என்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அலசி ஆராய்ஞ்சு நமக்கு ஒரு துல்லியமான ஒரு பலன்களை நமக்கு இங்க கொடுக்க வந்திருக்கிறாங்க. அதுல முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா எங்க தேசிய பொதுச் செயலாளர் கார்த்திகா வாசுகி மேடம் அவர்கள் நமக்கு பலன்கள் எடுத்து சொல்ல வந்திருக்கிறாங்க. மேடம் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. மகர ராசிக்கு வீட்டு எடுத்துருங்க. வாசுகி மேடமோட மியூட் எடுத்துருங்க. திவ்யா எடுக்க முடியல. எல்லாருக்கும் மியூட் எடுக்க முடியுதான்னு பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எடுக்க முடியுது மேடம், உங்களுக்கு எடுக்க முடியும் பாருங்க. கார்த்திகா மேடம், உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அது அப்படியே ஓகே கொடுங்க, உங்களுக்கு அன்மியூட் ஆயிடும். ஓகே கொடுங்க நீங்க. உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன் பண்றதுல ப்ராப்ளம் வருது மேடம். சரி, ஓகே. இப்ப அடுத்தபடியாக பார்த்தோம்னா மேடமோட நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. அதை சரி பண்ணி திரும்பவும் நமக்கு பலன்கள் கூறுவதற்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா எங்களது மாநில இணைச் செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் வந்துட்டாங்க. ஓகே ஓகே. கார்த்திகா வாசுகி மேடமே தொடர்ந்து வந்துட்டாங்க. அவர்களே நமக்கு பலன்கள் எடுத்து கூறிய பிறகு எங்களது மாநில இணைச் செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்கள் நமக்கு பலன்கள் அடுத்தபடியா சொல்ல வரக்கூடியவர்கள். மேடம் கார்த்திகா மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேசிய மகளிர் கூட்டமைப்பில் உள்ள எனது அன்பு தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த வருஷம், அதாவது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்பாடா என்னன்னு மூச்சு விடுறது தெரியும். இந்த வருஷம் 2025ல அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள்ல அனுபவிச்சிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலையில தான் இனிமேல் இருப்பீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த வருஷம். என்ன அதாவது பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை, மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு விஷயம் செய்ய போறீங்க, அப்புறம் அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டீங்க. இது ரெண்டையுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த சீக்ரெட்டை நீங்க வச்சிருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். வெற்றி வெற்றி என்கிற ஒரு தாரக மந்திரம் உங்க கூடவே இருக்கும். கடைசியில் இது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பரிகாரமா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் படிக்கிற குழந்தைங்களுக்கு, நீங்க ஏழை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். அடுத்து முதியோர் இல்லம், காப்பகம் இதுக்கெல்லாம் சென்று உணவு வழங்குங்க.
இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயிலுன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அப்புறம் வந்து மகாலட்சுமி ஆண்டாள் பாசுரம் படிங்க. இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பரிகாரம். வாய்ப்பளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு தோழிகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். பட்ட கஷ்டங்கள்ல வந்து ஏகப்பட்டது பட்டுட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பரிகாரங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக எங்களது மாநில இணைச் செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்கள் வந்து மகர ராசியினுடைய இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எடுத்து சொல்ல வராங்க. மேடம் வாங்க. மியூட் இருக்கு மேடம், மியூட் எடுத்துட்டு பேசுங்க. எனக்கு கேட்கல, மியூட் எடுத்துருங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வருட மகர ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பேச வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் பலன்கள் சொல்றேனுங்க. இந்த வருஷம் உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஆண்டா இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். நல்ல வேலை கிடைக்குங்க. அந்த வேலையில கடினமான உழைப்பு போட வேண்டியது இருக்கும். சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் கூட இருக்காம பாத்துக்கங்க. வியாபாரத்துல முதலீடு செய்யும் போது கவனமா யோசனை பண்ணி இதுல இந்த முதலீடு போட்டா நமக்கு நல்ல லாபம் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க போடுங்க. அதுல வந்து ஒரு சின்ன அலட்சியம் கூட வேண்டாம். நீங்க பண்ற ஒரு சின்ன அலட்சியம் கூட ஒரு பெரிய சறுக்களை ஏற்படுத்திடும். அதனால ஜாக்கிரதையா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க. அடுத்தவங்க பேச்ச கேட்டு நீங்க எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அமைதியும் இருக்கிறது ரொம்ப நல்லது. முன்கோபத்தை குறைச்சுக்கங்க. உழைப்பை முதலீடா செய்யுங்க. கடன் ஏற்படுங்க. தந்தை வழியில வந்து செலவு, மனத்தாங்கள், சிறு சிறு சங்கடங்கள் இது எல்லாம் ஏற்படுங்க. வீண் விரய செலவு ஏற்படும். அதை வந்து குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயமா மாத்திக்கங்க. அடுத்து சகோதரர்கள், தாத்தா, பெரியோர்கள் இவங்க கிட்ட கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட நடந்துகிட்டு அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு நடந்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நமக்கு அனுகூலமா இருக்கும். அடுத்து கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வம்பு இது எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க அதுல எல்லாம் கொஞ்சம் நழுவிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு நீங்க பார்த்து கவனமா வந்துருங்க. அடுத்து நகை வந்து அடமானம் போறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் காணாமல் திருட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கங்க. வியாபார விருத்தி இருக்குதுங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு விருத்தி இருக்கு. அது மூலியமா வர்ற வருமானத்தை வந்து உங்களோட கடன்களை அடைக்கிறதுக்கும் சுப செலவுகளா மாத்திக்கிறதுக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வருஷம் உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஆண்டா இருக்குங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தா எப்பவும் நான் சொல்றதுதான் விநாயகர் வழிபாடு, உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிற கோயிலுக்கு போய் அங்க விளக்கேத்தி சாமி கும்பிட்டு உங்களால முடிஞ்சதை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு அங்க இருக்கிற நவகிரகத்துக்கு விளக்கேத்தி கண்டிப்பா நீங்க சாமி கும்பிடுறது, வழிபாடு செய்யறது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்குங்க. இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி மேடம். சிம்பிளான முறையில அவர்கள் ரொம்ப அலைச்சல் திருச்சல் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய கோவில்ல மன ஆறுதல்களையும் தேடுற மாதிரி ஒரு மன நிம்மதியும் தேடுற மாதிரியான வழிபாடுகளை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா எங்களது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிணி மேடம் அவர்கள் வந்து மகர ராசியினுடைய இந்த வருடம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை வந்து நம்மகிட்டயே பகிர்வதற்காக வர்றாங்க. மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். இத்தனை நாளா இருந்துகிட்டு இருந்த ஏழரை சனி காலங்கள் நம்மளை விட்டு மார்ச் 19ஆம் தேதி அதுக்கு முன்னாடியே அதோடைய நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு கிரகங்களோட பார்வை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சனி பகவான் வந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது நம்முடைய முயற்சிகள் இத்தனை நாள் நம்ம என்ன முயற்சி பண்ணியிருந்தாலுமே
கொஞ்சம் தேக்கத்துல இருந்திருக்கும். இதுக்கு அப்புறம் பட்டு 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 பட்டுன்னு எல்லா வேலையுமே நல்லபடியா முடியும். நிதானமா பிளான் பண்ணி முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் கண்டிப்பா சக்சஸ். அண்ட் அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் கும்பத்துக்கு வரார் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய பேச்சுகள் வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. அண்ட் பண விஷயங்கள், பணம் பரிமாற்றம், பணம் இது பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. அண்ட் குரு அப்படி, அதாவது ராகு கேது அப்படின்னும் போது ராகு 2லயும் கேது 8க்கும் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, கேது பகவான் 8 அப்படின்னும் பொழுது கொஞ்சம் நம்ம, அதாவது 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மறைவு ஸ்தானங்கள், மர்மஸ்தானங்கள் அப்படின்ற இது பண்ணும்போது இத எப்படி வெளிப்படையா சொல்றது அப்படின்னா, சாப்பிடுற சாப்பாடு நல்லபடியா செரிக்கிற மாதிரி சாப்பிடுங்க. கழிவறைகள்ல இது பண்ணும்போது அந்த, அதாவது பைல்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம். அதாவது நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரணம் பண்ற மாதிரி சாப்பிடுறது, அதாவது வெளியில சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு ஹெல்தி ஃபுட்டா எடுத்து டயட்ல இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லபடியா இருக்கும். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 5ல வர்றாரு அப்படின்னும் போது இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கும். இப்ப 5ல வர்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா, இத்தனை நாள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க அவங்க எல்லாருக்குமே நிச்சயமா குழந்தை பேரு கண்டிப்பா அமையும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்றது, பரிகாரம் எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம தெரு முனையில இருக்கிற பிள்ளையார் நிச்சயமா டெய்லி போய் சாமி கும்பிடுங்க, அவருக்கு அருகம்புல் வச்சு சாமி கும்பிடுங்க. அது ஒரு நிச்சய தீர்வா இருக்கும். அந்த அருகம்புல்லையே நம்மளே கொண்டு வந்து கூட நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. பிளஸ் கடல்ல போய் குளிக்குங்க. ஃபர்ஸ்ட் கடல்ல போய் குளிச்சிங்க அப்படின்னால ஒரு பெரிய நிவாரணமா இருக்கும். முடிஞ்சா மாசம் ஒரு முறை போய் கடல்ல குளிச்சுட்டு வாங்க. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ மேம். மேம் அண்ட் டெய்லி பாத்தீங்கன்னா வீட்டுல லக்ஷ்மி வழிபாடு முக்கியமா பண்ணுங்க. லக்ஷ்மி வழிபாடு நீங்க பண்ண இத்தனை நாள் தேங்கி இருந்த அத்தனை கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு செல்வ செழிப்போட திகழும். இந்த 2.5 ஆண்டு காலங்கள் நல்லபடியா சூப்பரா போகும். தேங்க்யூ சோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சுப்புலட்சுமி மேம் அவர்களை இந்த வருடத்திற்கான வருட பலன்களை ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன் மேம். மேம் உங்களுடைய இதை சொல்லுங்க, வருடத்திற்கான பலன்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2020 ஆண்டும் மகர ராசிக்கு, அதாவது இந்த வருடம் பாத்தீங்கன்னா மகரம் சிகரத்தை தொடும் என்று சொல்லலாம். காரணம் 7.5 வருஷமா அவங்க மிகவும் ரொம்ப மன வேதனையாலும் மன அழுத்தத்தாலும் ரொம்ப அதிக அளவுலே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சோ இந்த வருடம் பாத்தீங்கன்னா அவங்க சிகரத்தை தொடும் அளவுக்கு அவங்களுடைய இனிமே வெற்றி நோக்கியே அவர்களுடைய பயணம் இருக்கும். முன்னேற்றங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். முன்னேற்றங்கள் அத்தனையும் இடைப்பாடுகள் இருந்தது அத்தனையும் விலகி அவங்களுக்கு இனி எல்லாமே வாழ்க்கையில எதை தொட்டாலும் முன்னேற்ற காலம் தாங்க. ஏன் காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மகரத்துக்கு தன்னுடைய வீடான சனி பகவான் இவ்வளவு நாள் உங்களுக்கு அதிக கஷ்டம், அதாவது அவர் வீட்டையே அவர் கஷ்டத்தை கொடுப்பாரான்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் வீடா இருந்தாலும் அவர் நேர்மையான ஒரு சனி பகவான். அவரு தானா இருந்தாலும் சரி தப்பிக்க விட மாட்டாரு யாரையுமே. என் வீடு தானே, நீயே இங்க இந்த தப்பு பண்ணலாமா அப்படின்னு தண்டனைக்குரியவர். ஆனா சொல்லுவாங்க நிறைய பேரு, மகர ராசியா அது அவருடைய சொந்த வீடு தானே, அதனால ஒரு அளவுக்கு பாதிப்பு இருக்காது. தன் வீட்டுல தப்பு பண்ணா தகப்பாரு தட்டி கேட்பார்ல, அது போலதான் சனி பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு பாடத்தை புகட்டி இனி வாழ்க்கையில உங்களுக்கு சிகரம் தொடர அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுத்திருப்பார். இனி வரும் வருட காலம் உங்களுக்கு எல்லாமே பொற்காலம் தாங்க. நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா உழைப்பாளியான ஆள், அதிகமா கடின ஹார்ட் ஒர்க், எந்த ஒர்க் கொடுத்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க.
ஆனா இருந்தாலும் சில காலகட்டங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமா அதிகமாவே சில பேர்கள்ட்ட இருந்திருக்கும். இது பொதுவான பலன்கள்ல. ஏன்னா சிலருடைய கிரகங்களுடைய பொறுத்து அமையும். இப்ப எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மகர சந்திரன் சனி பகவான் சேர்ந்து இருப்பதனால் உங்களுக்கு சுறுசுறுப்பு என்ற அதாவது அந்த தன்மையை விட்டு கொடுத்து சோம்பேறி என்ற தன்மையை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால எல்லாருமே படுத்து தூங்கலாமாடா, அப்பாடா நல்ல தூக்கம் வருன்ற ஒரு நேரத்துலதான் சில பேர் எல்லாம் இருந்திருப்பீங்க. அது அத்தனையே விலகி உங்களுடைய சுறுசுறுப்பான காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க. அதாவது உங்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7.5 வருஷ காலத்துல ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. வேலையிலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, சரியான தொழில் இல்லையா, மனைவியோட பேச்சுவார்த்தை என்ன, பிரச்சனைகள், பிரிவுகள், வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலையே பறி போயிருக்கும். அதாவது நீங்க நினைச்சிருப்பீங்க வேலை மட்டும் பிரச்சனை, வேலை, குடும்பம், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல எங்கெல்லாம் அவமானப்படுமோ அத்தனை அவமானங்களையும் சந்தித்து இனி தலை தூக்கி உங்களை விட்டு போன அத்தனை உறவுகளும் உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்களே என்ன பண்ணீங்க, மன்னிச்சிட செஞ்சீங்க. ஏன்னா மன்னிக்கிற குணம் தான் உங்களுக்கு, அதனால மன்னிச்சிருவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 6ல் மறைகிறார். மறைந்து அங்கிருந்து உங்களுடைய 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் இனி தொழில்ல முன்னேற்றம் இல்லாம இருந்த அத்தனை பேருக்கும் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், வெளிநாடு நோக்கி பயணம் செய்ய நினைத்தவங்க அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதை சக்சஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கணுமா பார்த்து செய்யுங்க. காரணம் உங்களுக்கு 10ல் குரு இருந்தாலும் உங்களுக்கு சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பயணம் செய்வதால் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமா அகல கால் வைக்க வேணாம். கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செலவு செய்யுங்க. ஏன்னா தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதை போட்டுலாம், இனி நம்ம எல்லாரும் டைம் நல்லாதானே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ராகு பகவான் வருகிறார். அந்த இடத்துல என்ன உங்களுக்கு குடும்பஸ்தானம்ன்றது, வாக்குஸ்தானம்ன்றது. சோ பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனம் தேவை. நீங்க கொடுக்கிற வார்த்தைகள் உத்தரவாதம் என்ற பேரில் நான் செஞ்சிடறப்பா, இனிமே எனக்கு டைம் சூப்பரா இருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க. வேண்டாங்க, இந்த இடத்துல பொறுமையா இருங்க. வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நல்லா புடிச்சுப்பாங்க. ஏன்னா நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தா எதா இருந்தாலும் எனக்கு வீட்லயே அடமானம் போனாலும் சரி நான் செஞ்சு கொடுத்துறேன்பான்ற ஒரு கேரக்டர். அதனால ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு எதா இருந்தாலும் மத்தவங்க உதவுறதா இருந்தா கூட போதும். உதவுனதெல்லாம் இந்த 7.5 வருஷ காலத்துல உங்களுடைய சுத்தி இருக்க குணங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். திருப்பியும் அதே மனசோட உதவுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க ஏன்னா கடவுள் ஒரு 7.5 வருஷம்ன்றது உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாருன்னா உங்களுடைய சோதனை காலன்றதுல உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, உங்களுக்கு உதவிகள் அத்தனை உண்மையானவர்களா என்று புரிய வைக்கிறது தாங்க கொடுத்திருக்காரு. திருப்பும் அதே தப்ப செஞ்சீங்கன்னா இழப்பீடு உங்களுக்கு தான். அதனால புத்திசாலித்தனமா செஞ்சுக்கீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தாங்க. இன்னொரு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால மனைவியிடமோ கொஞ்சம் உண்மையா, அதாவது உண்மையான வார்த்தைகளோட உண்மையா பழகுங்க. ரகசியம் என்றதை ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் குடும்பங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால புத்திசாலித்தனமா மனைவியிடம், மற்றவர்களிடம் சொல்லாம இருந்தாலும் சரி, மனைவியிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், உண்மையா அவங்கள்ட்ட பழகவும், அதே மாதிரி மனைவியும் சரி கணவனோட உண்மையா இருங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் மறைக்காதீங்க. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அது பின்னாடி பெரிய வரக்கூடிய பிரச்சனைல இருந்து நீங்க விலகிக்கலாம். இதனால நல்ல முன்னேற்றம் தான். மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அற்புதமான காலங்க. அதாவது மார்க் எடுக்கக்கூடிய காலம் தான் இது, இந்த ஒரு தற்போது காலம். அதனால நீங்க நினைச்சிருப்ப சோம்பேறியா இருந்திருக்க அந்த ஒரு எண்ணெல்லாம் மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா அத்தனையும் எழுந்து சுறுசுறுப்பா படிக்கிறக்கூடிய தன்மை இப்ப வந்துருச்சு. அதை ஆரம்பிச்சு 2 மாசமாவே ஆயிடுச்சு. அதனால இனிமே நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய அதாவது என்ன ரிலேட்டடா படிக்கிறீங்களோ, என்ன சப்ஜெக்டோ உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. காலேஜ் இப்ப நினைக்கிறீங்களா அதுவும் நல்லா கிடைக்கும். இனி உங்களுக்கு வெற்றிக்கான காலமே தாங்க. அதனால இந்த வருடம் மகரம் சிகரத்தை தொடும் என்று என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி மேடம். இப்ப எனக்கு மகர ஒரு டவுட். ராசிக்காரர்கள் என்ன கற்கள் போடலாம்? அதாவது மகர ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான். இவங்க நீல நிற கற்கள், அதாவது ப்ளூ சஃபார்னு சொல்லுவாங்க. இத மயூரி நீலம்ன்ற மாதிரி ஒரு டார்க் நீலம் கூட இருக்கு. சோ இந்த நீல கற்களை அவங்க லக்கணத்தை பொறுத்து அணிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ராசிகள் உள்ளவங்க உங்களுக்கு அதாவது செமிஸ் பிரீசியஸ் ஸ்டோன் சொல்லுவாங்க. உபரத்தினங்கள் கற்கள்னு சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ், நவரத்தினங்களுக்கு
அடுத்த தன்மை உள்ளது. இது மிகவும் உங்களுக்கு ரொம்ப குறைந்தல ஓரளவுக்கு நம்ம வாங்கி போடுற அளவுக்கு ரீசனபிள் ரேட்ல தான் இருக்கும். இத பிரேஸ்லெட்டா அதாவது எம்ஏடிஎஸ்க்கு போட்டுக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபிஸ் லிசியோலின்னு சொல்லக்கூடிய பிரேஸ்லெட் இருக்கு. இதெல்லாம் போட்டுக்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எதிர்த்தன்மையான எண்ணங்கள் அத்தனையே உங்களுக்கு உள்ளுக்குள்ள மைனஸ் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதனால மகர ராசி நேயர்கள் சரி, மகர லக்கணத்துக்குரிய கற்களை நீங்க அணிந்து கொள்ளலாம். ராசி நேயர்கள் இந்த லாபிஸ் லிசியோலியும் எமித்தியஸ்டும் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே வெற்றி தாங்க. நன்றி மேடம். மிக்க நன்றி. நன்றிங்க மேடம். மிக அழகாக என்னென்னதான் அவங்க விடுதலை அந்த 7.5 வருட காலங்கள் தள்ளி போனாலும் இப்ப இனிமேலும் அவங்களுக்கு யோகம் நிலைச்சு நிக்கிறதுக்கும் அந்த கற்களையும் அணிஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. யூடியூப் சேனல் வழியாக பார்த்திருக்கக்கூடிய நேர்களும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய சுப்லட்சுமி மேடம் அவர்களை அணுகி அவர்களுக்கு உண்டான ராசி கற்கள்ல வந்து எது போடலாம் என்னன்னு சுய ஜாதகத்தையும் அனுப்பி அதை ஒரு தடவை ஆய்வு செய்த பிறகு நீங்க வாங்கி அணிஞ்சுக்கோங்க. மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சிறந்த ஆலோசகர் நிறைய பேர் இது மாதிரி ராசிக்கற்கள் மேடமுடைய பரிந்துரை மூலியமா வாங்கினதன் மூலியமா அவர்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் நல்ல மென்மேலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. அதனாலதான் உங்களுக்கு நாங்க இந்த பரிந்துரையை நாங்க கொடுக்கிறோம். ஓகே, நன்றி. அடுத்தபடியாக பார்த்தோம்னா சுமதி மேடம் மாநில துணைத் தலைவர் அவர்கள் எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலியமாக இப்போ உங்களிடையே வந்து இந்த மகர ராசியுடைய பலன்களை வந்து பகிர வந்திருக்கிறாங்க. மேடம் சொல்லுங்க. அடுத்தபடியாக அன்னபூர்ணி மேடமும் கொஞ்சம் தயாரா இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பேஸும் அப்படியே கொஞ்சம் காமிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சுமதி மேடம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அனைவரையும் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேசுறது பாத்தீங்கன்னா மகர ராசி ஆயுள்கரனாக தன் வீடை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்கு அப்படின்னா, மகராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளி. வேலைன்னு வந்துட்டு அவங்க வெள்ளக்காரனாட்டம் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப கடின உழைப்பாளிங்கிறது அவங்கதான். ஏன்னா சனி பகவான ஆட்சி விடா கொண்டனால ரொம்ப உழைப்பாளி. இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு வரனால அவங்க கொடுக்குற வாக்கு அந்த வாக்கு தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்து வாக்குஸ்தானத்தை வந்து அவங்க பத்திரமா பாத்துக்கிட்டாங்கன்னா போதும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பணம் எந்த வழியில மூலமாக இந்த 7.5 சனி முடிஞ்சு அப்பாடா 7.5 வருஷம் படாத பாடுபட்டு இப்பதான் விலகி இருக்குது சனி பகவான் அப்படின்ற மாதிரிதான் உட்காருவாங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரனால மட்டும்தான் பேச்சுல மட்டும்தான் கவனத்தை, மத்தபடி எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு பணம் வரும். வெளிநாடு போற யோகம் இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அவங்க பணத்தை பாத்தீங்கன்னா எதுலயுமே முதலீடு பண்ணாத பொண்ணுடையும் தங்கத்திலையும் முதலீடு பண்ணி இந்த வருமானத்தை வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு பிற்காலத்துல உதவும். ஏன்னா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக கூடும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால 6ஆம் இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரும், மறுபடியும் 6ஆம் இடத்துக்கு வருவாரு. மாறி மாறி இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல ராகு மட்டும் இருக்கிறதா அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். வேற எதுவுமே இல்ல. மகராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்புறம் வழிபாடு பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு செதற்காய் தேங்காய் வாங்கி செதற்காய் உடைச்சிட்டு வர்றதும், அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிறது, பெண்களா இருந்தா பூமுடி கொடுக்கறதும் இவங்களுக்கு அருமையான பரிகாரமா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய மேடத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியானதும் மற்றும் சிம்பிளான முறையில இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். மகர ராசிக்காரர்களுக்கு இறுதியாக எங்களுடைய ஜோதிட பெண் வல்லுநர்களுடைய அத்தனை பேருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. இப்ப நானும் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு அதனுடைய தொகுப்பா வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப பார்த்தோம்னா 7.5 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறத விட இந்த கரெக்டா ஒரு 10 வருஷமாவே தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுனாமி வந்தது, அடுத்தது பார்த்தோம்னா புயல் வந்தது, கஜா புயல் வந்ததுங்கிற மாதிரி வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையே சின்னாபனம் ஆயிருச்சு. ஏண்டாப்பா உயிரோடு இருக்கிறோங்கிற அளவுக்கு மனுஷனா நொந்து நூடுல்ஸ் ஆயிருவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த லெவலுக்கு நீங்க இருந்தீங்க. இன்னைக்கு இந்த சுனாமிலையும் இந்த புயல்லையும் தப்பிச்சு வந்தவங்க தான் நீங்க எல்லாருமே. ஏன்னா நிறைய பேர் ஆளே காணாம போயிட்டாங்க. தெய்வத்தினுடைய அருளாலையும் குலதெய்வத்தினுடைய அருளாலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாலையும் தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. தெய்வத்தினுடைய பூரண அருள் உங்களுக்கு இருக்குதுங்கிறது அர்த்தம். சரிங்களா? இது மட்டும் இல்ல,
ஏன்னா யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அவைகளுடைய முகத்திரைய வந்து நீங்க இன்னைக்கு பாத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம புத்தாண்டு பலன்லயே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கடந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கு டோட்டலாவே 10 இயர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. டோட்டலா அந்த அளவுக்கு நீங்க சித்திரவதைப்பட்டு, வேதனைப்பட்டு, தொழில் ரீதியா அடி ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருந்தது. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைகள். கட்டிய கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள். அடுத்தது தொழில் ரீதியான பிரச்சனைகள், வருமானம் இல்ல, குழந்தைகளுக்கிடையே வந்து பிரிவினைகள், அவர்களுக்கு சரியான முறையில நம்ம கைட் பண்ண முடியலையேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, இப்படி உறவுகள், சகோதர சகோதரிகள், எல்லா வகையிலும் உறவுகள்னு பார்த்தோன்னா டோட்டலா எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, ரொம்பவும் சித்திரவதையை அனுபவிச்சு ரொம்பவும் நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்கும்னா மிக அருமையா இருக்குது. விடுதலை 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 அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாமே விடுதலை தாங்க. தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்ன்னு தான் சொல்லணும். இவன் எங்க சகோதரிகள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கை. ஏன்னா நீங்க நம்ம சொல்லிட்டோமேங்கிறதுக்கோசரம் நைட்டும் பகலும் பாராம அவங்களுக்காக உழைச்சு கொட்டுவீங்க. அந்த விஷயத்துலதான் அந்த சொல் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு வராரு. நீங்க ரொம்ப இறக்க குணம் வேற அதிகமா, உடனே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உடனேயும் சரி நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதை செய்ய முடியாம தவிச்சு போயிருவீங்க. இதனால உங்களுக்கு பல சிரமங்கள் வரும். அதனாலதான் ஜாமீன் கையெழுத்துல போடாதீங்க அப்படின்னு எங்க சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. அதே போல ஃபுட் பாய்சன் ஆகும். சாப்பிடுற விஷயங்கள்ல கவனமா இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு உபாதைகள் ஏற்படும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கணும். இப்ப கடன்கள்ல தீரக்கூடிய காலம். அதாவது சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாரு, டோட்டலா விலகிறாரு. அப்படிங்கிறப்ப மிக அருமையான பொற்காலம்னு சொல்லலாம். கடன்கள்லாம் அடைக்க போறீங்க. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. புதுசா அரசாங்கத்தினால புதிய உத்தியோக அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது. அரசு தேர்வுகள் எழுதி 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 ஓஞ்சு போனவங்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டா உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. காதலிச்சு பிரிவினையா இருந்தவங்க கூட இப்ப 2 பேர் சேரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு திருமணமும் கைகூடக்கூடிய காலகட்டங்களாவும் இருக்குது. ஓகேங்களா? தந்தை வழியில இருக்கக்கூடிய தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இப்ப உங்களுக்கு அதை எடுத்து செயல்படுறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு அதுக்குண்டான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? நான் பேசுறது கேக்குது தானே? ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அத முதல்ல நீங்க டாக்டர்கிட்ட வந்து ஆரம்பத்திலேயே அதை வந்து நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட தொழில் சார்ந்தது, கணவனா இருந்தா மனைவியுடைய தொழில் எடுத்து நடத்துறது, மனைவியா இருந்தா கணவனுடைய தொழில் எடுத்து நடத்துறது, தந்தையுடைய தொழில இவர்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி நீயே பாத்துக்கோ அப்படிங்கறத உண்டானது வர்றது, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. இதுல நீங்க செய்ய வேண்டிய பெருசா ஒரு பரிகாரம் நீங்க பண்ண வேண்டாம். சின்னது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க. அங்க இருக்கிற மாட்டுக்கு உங்க கையால பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை, அடுத்தது புல்லு, இது மாதிரி என்ன இது பண்றீங்களோ அது கொண்டு போய் இது கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் நீர் ஆகாரங்கள் அதுக்கு கொடுங்க. தண்ணி வச்சீங்கன்னாவே அது தாகத்தை தீர்த்துச்சுனாவே உங்களுக்கு பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாகவும் தொட்டதை தொடங்கக்கூடிய ஆண்டாகவும் ஒரு ஜாக்பாட் ஆண்டா
இருக்க போது இதனை சரியான முறையில நீங்க அதை பயன்படுத்திக்கணுங்கிறத மட்டும்தான் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு நன்றியுரை கூறுவதற்காக ஹரிணி மேடம் அவர்கள் வராங்க. எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்ற அனைவருக்கும் இதை அனுப்புங்க. மற்றவர்களும் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறதுக்கும் எச்சரிக்கையா இருக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியே நீங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும். உங்களுடைய ஆதரவோட தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்த ராசிகள் சொல்றோம். மேடம், நன்றியுரை வழங்குங்க. மியூட் எடுத்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நன்னாளிலே அத்தனை பேரும் நல்ல நல்ல பலன்களையும் நல்ல வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இனி வரப்போகும் காலங்கள் அத்தனையும் இந்த தமிழ் வருட புத்தாண்டிற்கான எல்லா நாளுமே நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று தாங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, என் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இந்த புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக கூறியமைக்கு மிக்க நன்றி மேம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது இந்த யூடியூப் சேனல் வழியா பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மேம் எல்லாரோட நம்பருமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலுமே கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லாருமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க, ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அத்தனை பேருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. நன்றி மேம். எங்கள் தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவியான டாக்டர் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன் மேம். தேங்க்யூ.